50 வருஷமா இலங்கையில நிறுத்தப்பட்டிருந்த இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது மறுபடியும் அமலுக்கு வருதா? நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் ஏன் எந்த ஒரு குற்றவாளிக்கும் இப்ப வரைக்கும் இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படல? இதெல்லாம் பத்தி இன்னைக்கான ஸ்ருதி ரியாக்ஸ்ல பார்க்கலாம். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன், டிஎன்சி தமிழ் செய்தியாளர். இலங்கையில் 1976க்கு அப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு மரண தண்டனை கூட நிறைவேற்றப்படலை. என்னதான் இந்த தண்டனை அப்படிங்கிறது சட்டப்படி நடைமுறையில் இருந்தாலும் 5 தசாப்தங்களாக இந்த தண்டனை தற்காலிக இடைநிறுத்தல் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குற்றவாளி எவ்வளோ கொடூரமான குற்றங்களை செஞ்சிருந்தாலும் அவனுக்கு அந்த நீதிமன்றம் மரண தண்டனை விதிச்சிருந்தாலும் அதிபருடைய கையெழுத்து இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தை இந்த தண்டனை இப்ப வரைக்கும் நிறைவேற்றப்படாமலே இருந்துட்டு இருக்கு. நாட்டுல குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்கள் அதிகரிப்பதாக கூறி மரண தண்டனையை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. ஆனா மனித உரிமை அமைப்புகளும் சர்வதேச சமூகமும் இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. மனித உரிமைகளை காக்கவும் சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளிக்கவும் இலங்கை அரசு தூக்கு தண்டனையை முழுமையா ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதன்மை கோரிக்கையா இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் மரண தண்டனைக்காக காத்திருக்கிற இந்த நிலையில இலங்கை அரசு இந்த மரண தண்டனையை மறுபடியும் அமல்படுத்துமா இல்லைன்னா சட்டப்பூர்வமா அதை முழுமையா ஒழிக்குமா அப்படிங்கிறது உலக நாடுகளுடைய பெருங்கேள்வியா இப்ப இருக்கு. இந்த இலங்கையில் ஒரு நாட்டில் இத்தனை வருஷம், அதாவது 50 ஆண்டுகள் கிட்ட ஒரு மரண தண்டனை இல்லாத ஒரு நாடு இருக்குது அப்படின்னு நான் படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் புதுசாகவும் இருந்தது. ஸோ அதை உங்ககிட்டயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஸோ இதில் அவங்களுக்கு மரண தண்டனை ஏன் கொடுக்கல, அவங்களுக்கு கொடுத்தும் ஏன் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தாண்டி அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய குற்றம் எந்த அளவுக்கு கொடுமையானது அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஒருவேளை அவங்க மரண தண்டனைக்கா டிசர்விங்கான குற்றத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது டிலே ஆனது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அவங்க அதுக்கு டிசர்விங்கா இல்லாம கூட அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைச்சிருக்கலாமோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு என்ன முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க தான் ரொம்ப தீவிரமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நானுமே ரொம்ப இந்த மரண தண்டனைக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கிற ஒரு ஆள் கிடையாது. ஸோ அவங்களுடைய குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை அவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும் என்ஷூர் பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஸோ இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இலங்கையில் மறுபடியும் இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.